விஜய் வந்து சின்னதாயிடுவாரு. அஜித் இவ்வளவு பெருசு, சிவகார்த்திகேயன் இவ்வளவு பெருசு, ரஜினி இவ்வளவு பெருசு, ஸ்டாலின், உதயநிதி. விஜயே வந்து ஒரு வெற்றி இடம். அது எம்டி பிளே கிரவுண்ட் தான் விஜய். அவர் வந்து அவரே வந்து நான் உச்ச நடிகர்னு சொல்லி சுத்த வேண்டியதுதான். இங்க வந்து சிவகார்த்திகேயன் அவர் இடத்த பிடிக்கணும்லாம் ஒன்னும் அவசியம் கிடையாது. பிகாஸ் சிவகார்த்திகேயன் இஸ் ஃபார் பெட்டர் தன் விஜய். நல்லா இருக்குங்க. ஒண்ணுங்க எல்லாரும் சொல்றாங்க, மெயினா ஒரு சேனல் சொல்லிட்டு போச்சு, நீ வந்து துப்பாக்கி வந்து விஜய் சார் கொடுத்த பிறகுதான் இந்த மாதிரி படம் ஹிட் ஆகுதான்னு ஒரு சேனல் சொல்லிட்டு போச்சு. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சிவகார்த்திகேயன் துப்பாக்கி பத்தாதுங்க, பீரிங்கன் கொடுக்கணும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உடைய ஆளு, அந்த அளவுக்கு நடிப்பு திறமை உடைய ஆளு. ஒண்ணும் இல்ல, விஜய்க்கு வந்து ஆடதான் தெரியும், எஸ்கேக்கு பறக்கவே தெரியும், நடிக்க தெரியும். ஏன்னா டான்ஸ வந்து பாத்தீங்கன்னா இப்பத்தி ஹீரோஸ்ல மிக சூப்பரா ஆடக்கூடியவர் வந்து சிவகார்த்திகேயன் சார். அவ்வளவு அழகா டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, சூப்பரா நிற்பாரு. அந்த அளவுக்கு தான் கிரேஸ் ஏற்றி வச்சிருக்காரு. பட் இதுல என்னன்னா அவருக்கு அந்த பெர்ஃபார்ம் பண்ற டான்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் கிடையாது. ஏன்னா இது கொஞ்சம் சீரியஸா போறதுனால இங்க காமெடி பண்ணலாம் இடம் இல்லைன்றனால அந்த சீன்ஸ் இல்ல. மத்தபடி சூப்பரா கலக்கிருக்காரு சிவகார்த்திகேயன். படத்துல வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக், எஸ்கேக்கு வந்து அந்த கம்பேக் பண்ற ஒரு கம்பேக். விஜயே வந்து ஒரு வெற்றி இடம். அது எம்டி பிளே கிரவுண்ட் தான் விஜய். அவர் வந்து அவரே வந்து நான் உச்ச நடிகர்னு சொல்லி சுத்த வேண்டியதுதான். இங்க வந்து சிவகார்த்திகேயன் அவர் இடத்த பிடிக்கணும்லாம் ஒன்னும் அவசியம் கிடையாது. பிகாஸ் சிவகார்த்திகேயன் இஸ் ஃபார் பெட்டர் தன் விஜய். சிவகார்த்திகேயன் அவரே தனக்குன்னு ஒரு உரிய இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த இடத்தை நெக்ஸ்ட் வருபவர்கள் ஆக்கிபை பண்ணா சந்தோஷம். அப்படி இல்லைன்னா விஜய் சார் எப்படியோ ஜனநாயகனுக்கு அப்புறமா 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்துருவார் திருப்பி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்த பிறகு சிவகார்த்திகேயன் இடத்தை விஜய் பிடிக்க ட்ரை பண்ணட்டும். அதே போல அவரு என்ன சொல், சிவகார்த்திகேயன் வந்து தன் நடிச்சு அவரா பேர் வாங்கிக்கினார். இவரா மத்தவங்க பட்டத்தை திருடல. புரிதுங்க நான் சொல்றேன். இவரே சூப்பர் ஸ்டாரு, இவரே தளபதி, இவரே இளைய தளபதி, மூணு பட்டமா இவருக்கு கிடையாது. ஆனா சிவகார்த்திகேயன் அப்படி கிடையாது. உழைச்சி வாங்கி இத்தனை ரசிகர்கள் வந்து அவர் சம்பாதிச்சிருக்காரு. சாதாரணமாலாம் கிடையாது. ஸோ வந்து இந்த கொஸ்டின் வந்து நீங்க கேட்கறது மிகப்பெரிய தப்பு. அதே போல பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு கேட்கிறேன், விஜய் உச்ச நடிகர் சொல்றீங்களா, ஏன் இன்னும் அவருக்கு அவார்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு யாருன்னா பதில் சொல்லுங்க. ஏன் கொடுக்கல சொல்லுங்க, யாருன்னா பதில் சொல்லுங்க பிரதர். உச்ச நடிகர் கேட்டு சொல்லுங்க, யாராவது கேட்டு சொல்லுங்க. விஜய்க்கு ஏன் வந்து இன்னும் அவார்டு கொடுக்கலன்னு கேட்டு சொல்லுங்க. விஜய் டிவில கொடுத்துருக்காங்க. விஜய் டிவில யாரு எல்லாரும் கொடுப்பாங்க அவார்டு. அவர் டிவியா அவருக்கு கொடுத்துதா? ஆமா. சரி, இருந்தாலும் வந்து சிவகார்த்திகேயன் சாருக்கு வந்து நம்முடைய தம்பி வந்து ஒரு பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறாரு. சினிமால பிடிச்சது எம்ஜிஆர் சொன்னாரு. எம்ஜிஆர் வந்து எல்லாருக்கும் பிடிக்குங்க. அவர் வந்து எதுக்குன்னா எம்ஜிஆரோட ஓட்ஸை வாங்க பாக்குறாராம். அதுதான் கேவலமான விஷயம். எம்ஜிஆர் வந்து எவ்வளவு வருஷம் வந்து அரசியல்ல இருந்தாரு, அவர் திமுக எவ்வளவு நாள் இருந்தாரு, திராவிட கொள்கையில எவ்வளவு நாள் டிராவல் பண்ணாருன்னு இவருக்கு தெரியாது. விஜய் வந்து திராவிட கொள்கைன்றாரு, ஒரு கொள்கையை வந்து அவருக்கு சொல்லுங்க. பெரியார் ராமாவும் கழுவி ஊத்தினு இருக்கான், அதுக்கே வாய் திறக்காத மனுஷன். அதெல்லாம் கொஸ்டினா அது. எம்ஜிஆர் ஓட்ஸ் எல்லாம் இப்ப அவருக்கு வருது. சுயநலத்துக்காக பேசுவார், சிம்பிள். விஜயகாந்த் பத்தி பேசினாரு. ஏன் விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போது போண்டி தானே? ஏன் விஜயகாந்த் கட்சி தொடங்கி நத்திருந்தாருல, அப்போ போயிட்டு விஜயகாந்துக்கு வந்து ஓட்டு கேட்க வேண்டியது தானே? அதெல்லாம் பண்ண மாட்டாரு. இப்போ வந்து சுயநலம். இப்போ வந்து அவருக்கு ஓட்டு தேவை. அதுக்காக வந்து எம்ஜிஆரை தொட்டுப்பாரு, விஜயகாந்தை தொட்டுப்பாரு, இன்னும் யார் வேணாலும் தொட்டுப்பாரு. இப்ப பாருங்க, அவங்க பேனர்ஸ், அவங்க போஸ்டர்ஸ்ல விஜய் போட்டோட அஜித் போட்டோ தான் பெருசா இருக்கு. கலைஞர் ஸ்டாலின் போட்டோ வச்சிருவாங்க. ஆமா, வச்சிருவாங்க. இவங்களுக்கு யார் பிடிக்குதோ. இப்போ விஜய் வந்து சின்னதாயிடுவாரு. அஜித் இவ்வளவு பெருசு, சிவகார்த்திகேயன் இவ்வளவு பெருசு, ரஜினி இவ்வளவு பெருசு, ஸ்டாலின், உதயநிதி எல்லாரையும் போட்டு எல்லா ஓட்டையும் எங்களுக்கு போடுவாங்க. ஏன்னா அவ்வளவு கேவலமானவன் தான். அவனுக்கு கொள்கையை வச்சு ஓட்டு கேட்க மாட்டாங்க, அவங்க தலைவரை வச்சு ஓட்டு கேட்க மாட்டாங்க, மத்தவங்களை வச்சு ஓட்டு கேட்க. வேற எதுவுமே உலகத்துல எங்க நடக்குமா எப்படி?